படம் வந்து நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்கலை, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா போயிட்டுருக்குது. சில தற்கொலைங்க வந்து ரசிப்பு தன்மை இல்லாதவனுங்க, காசுக்காக வேலை பார்க்குறவனுங்க வந்து படம் நல்லா இல்லை, பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவானுங்க. ஸோ அதனால் வந்து அவங்க சொல்லலாம் கேட்காதீங்க. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுது, படம் பிடிச்சிருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவனை மாரி ஆளுங்களாம் வந்து பார்த்தாக்கா பிட்டு படம் இருக்கணும், அந்த மாதிரி உள்ளவங்க தான் ரசிப்பானுங்க. அவனால தான் சொல்லுவானுங்க. அப்படி படம் சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸை நம்பி வரலாம், சூப்பராக பண்ணுறாங்க. மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கஞ்சா போதைப் பொருள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது. அதுதான் ஃபேட் பேக்ஸ், டூப்ளிகேட் ஃபேட் பேக்ஸ். ஸோ அதுதான் பண்ணுறாங்க. சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம்லாம் சொல்ல முடியாதுண்ணா, அவ்வளோ சூப்பராக பண்ணுறாப்புல, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணுறாப்புல, டேரக்ஷன் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து நம்பி வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இல்லை 2 ரோல் தான், 3 கெட்டப்பு. இல்லை 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 அது வேறு பேட்டர்னு, இது வேறு பேட்டர்னு. அதே கெட்டப்பில் இருக்க மாதிரி இல்லை 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 அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அஞ்சலி எல்லாருமே க்யூட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் கொஞ்சம் ரகுடாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. துஷாரா இதில் கொஞ்சம் ஹோம்லியாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு கிருபா ஒய்ஃபு கேரக்டர் சூப்பராக இருக்குது. யோகி பாபு நடிக்கல. தம்பிராமையா ஆக்டிங் நல்லா இருக்குண்ணே, காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் அப்பா கேட்டு சிறப்பாக பண்ணுறாப்புல, நல்லா இருக்குண்ணே. படத்தில் யாரும் வேஸ்ட்லாம் பண்ணல, எல்லாருக்குமே கேரக்டர் நல்லா வெயிட்டான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக ஃபுல் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. 2 படம் ஃபுல்லாக வராங்க. ரோல் எப்படி கொடுத்துருக்காங்க? இல்லை நல்லா இருக்கும். 2 பேருமே ஈவனான ரோல் தானே. ஆமாம், ஈவனான ரோல் தான். எனக்கு படத்தில் பிடிச்ச சீன்னு பார்த்தீங்கன்னா முத்துமணி மாலை சாங் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது விஷா சார் பயங்கரமாக பண்ணுறாப்புல, சூப்பராக பண்ணுறாங்க. மிரட்டாப்புல அந்த ஃபைட்டை. ஃபர்ஸ்ட் படத்தில் கோலி நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு சேனல். ஓகே, எப்படி இருக்குது படம்? கோலி நெக்ஸ்ட் சேனல் அனைவருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாலை நேரத்தில் மதியான நேர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மகுடம் படத்தினுடைய கமலா தேட்டரில் விஷுவல் இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் தேட்டருக்கு வரணுங்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நிறைய வேலை இருக்குது, சாயந்தரம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு தரணும்னு முதல் கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். இது உண்மையிலுமே விஷால் சார் வந்து டைட்ஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு பாஷா மாதிரி கதையை எடுத்து கொண்டுட்டு ஒரு பெரிய தாதாவுக்கு கூட ஃபைட் பண்ணி கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. நல்ல அதாவது என்ன, நிறைய டூப்ளிகேட் ஜாமான் வருது, அதே மாதிரி வாகனத்துக்கு டூப்ளிகேட் ஜாமான் போடுறதுனால இத்தனை பேர் இறக்குறாங்கிற ஒரு பதிவை அருமையாக பண்ணிக்கிறாரு, நல்லா பண்ணிக்கிறாரு. ஏன்னா அத்தனை டூப்ளிகேட் ஜாமான் வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போய் கப்பல் நின்று எடுத்துகிட்டு வந்துட்டு சட்டை, பேனா, செல்ஃபோனு எல்லாம் நம்மளே இஷ்டப்பட்டு வாங்குகிறோம். அதனால் என்ன விளைவுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் உயிர் போகுங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறது. அனைவரும் தேட்டரில் வந்து பார்த்துட்டு இனிமேல் வெளிநாட்டு டூப்ளிகேட் ஜாமான் வராமல் இருக்கிற ஒரு அவேர்னஸாக எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த படத்தோட கதை. அனைவரும் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணேன். வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி படத்தில் வர ஒரு பெரியவர் மாதிரியே ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஆந்திராக்காரரை. அவர் நல்லா பண்ணிக்கிறாரு. மற்றபடி வில்லனுக்கு வந்து 3 வில்லன் ரெகுலராக ஆஸ்யூஸில் படத்தில் வர்றவங்க தான். அவங்கள வந்து விஷால் இருக்கவங்க இருக்க டான் மாதிரி வர்றாரு. விஷால் சார் ரகுவரன் சாரில் ரகுவரன் கெட்டப்பில் பயங்கரம் வந்து கலக்கிறாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 3 கெட்டப் எடுத்திருக்காரு. ஆனால் அப்பா அம்மா கேரக்டர் தான் வர்றாரு. 2 கேரக்டர் தான். அது வந்து அவர் 2 கேரக்டர் இல்லை, இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்பா மகனாக வர்றாரு. அதை அவர் நினச்சி அவர் எப்படி பண்ணுறாரு, ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்குது. அதே விஷால் பார்த்தீங்கன்னா வயசான தோற்றத்தில் இருக்கார். அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தா படத்தை பார்த்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்த்து காட்டணும். மார்க் ஆண்டனி மாதிரியே தான். அதான் நான் சொல்லிட்டேன் ரகுவரன்ட்டுன்னு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் பேட்டி கொடுக்குறதுனால மார்க் ஆண்டனி மாதிரி ரகுவரன் மாதிரியே தான் வந்திருக்காரு. மற்றவர்கள் படம் சூப்பர். கண்டிப்பாக இப்போ நம்ம நான் சினிமாக்காரர் ஆக்சுவலாக. அதனால் வந்து நான் வந்து உண்மையை தான் சொல்லணும். கொஞ்சம் அப்படி இப்போ மக்களை கொஞ்சம் புரியாமல் குழப்ப மாதிரி இருக்குது. மற்ற அதை விட தெளிவாக பண்ணியிருந்தாருன்னா ஓகே. ஆனால் அதுக்கே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்க ஒரு கிளைமேக்ஸாக பாட்டு காமெடி ஏதோ ஒன்று வந்துடுது, ட்விஸ்ட்டு வந்துடுது. இருந்தாலும் நிறைய பேர்த்து போட்டு அது பண்ணுறது கொஞ்சம் இதாக லாக்காக இருக்குது. மற்றவரோட கருத்து நல்லா சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே சாருக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தான். நான் நடிகர் அவரா? இல்லை எப்பவுமே இன்னைக்கு வந்து
சினிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே தயாரிப்பாளர் கிடையாது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இடையில தோத்தனால அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. கல்பதியாக ஒரு சின்ன சின்ன படம் எடுத்து பெரிய படமாக நடக்கிறாங்க. ட்ரீம் வாரியர் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதனால் எல்லா ஹீரோவுமே அவங்கவுங்க படம் போட்டு தான் எடுத்துக்கிறாங்க. விஷால் சார் என்ன பண்ணார், கட்டா குஸ்தி அவராக போட்டுக்கிறாரு. விஷால் சார் முயற்சி பண்ணி எங்கேயோ வந்து பண்ணுறாரு. அது மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்தை இவங்க மாதிரி வந்து கெடுத்துட்டு ரிவ்யூங்கிற பேரில் கெடுத்துட்டு எல்லாம் போகக்கூடாது. கண்டிப்பாக அதை வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு தான் எல்லாரும் படம் இருக்குது. காசு என்னோட காசு, என்னோட கருத்து சொல்றதுல என்ன கருத்து சொல்கிறதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கருத்து யார் சொல்ல வேண்டாங்கிற தப்பாக சொல்லக்கூடாது. அதான் மேட்ரு. தப்பாக எதையுமே வாட்ச் பண்ணாதீங்க. அவன் காசே கொடுத்து தப்பு பேசினாலும் கண்டிப்பாக பேசாதீங்க. ஒருத்தர் உழைப்பில் அவங்க வந்து உண்மையிலுமே அது ஒரு தப்பு. ரைட்டுன்னு தப்புங்கிறத எவ்வளோ காசு கொடுத்தாலும் தப்புன்னு சொல்லாதீங்க. ரைட்டுங்கிறத எவ்வளோ காசு கொடுத்தாலும் தப்புன்னு சொல்லாதீங்கிறத என்னுடைய குறிக்கோள். அது மாதிரி எந்த ஒரு படத்தையுமே தப்புங்கிற பேரில் காசு வாங்கிட்டு அது ரைட்டுன்னு சொல்ல வேண்டாம். ரைட்டாக இருக்கிற படத்தை காசு வாங்கிட்டு தப்புன்னு சொல்ல வேண்டாம். அதனால் அந்த புழு சட்டை, சேப் சட்டை, அந்த சட்டை, இந்த சட்டையெல்லாம் ஓடி போயிட்டு அவன் கோடிக்கணக்கு படம் எடுத்துகிட்டு இருக்கேன். இவன் ஏதோ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் எவனோ ஒருத்தவங்க கூட கொடுத்து ஏதோ ஒன்று ஆக்கி இவனை நடிச்சிட்டு இருக்கானுங்க. போய் இவன் வந்து சினிமா பற்றி மோசமாக பேசணும் பூரா நடிகை ஆகிட்டா எவ்வளோ கேட்டால் டெய்லி 50,000 1,00,000ங்கிறான். அப்போ இங்கேயே எங்களை தப்பாக பேசிட்டு நீங்கள் நடிகை ஆகிட்டு போயிடுவீங்க. அதுக்கு இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஒரு உழைப்பு வந்து பேஸ்ட்டாக பேசாதீங்க. நீங்கள் பூஸ்ட் ஆகிறதுக்காக நீங்கள் தனியாக வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பெரிய ஆளாயிடலாம். மகுடம் கண்டிப்பாக மகுடம் தான். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி சூர்யா சார் நல்லா பில்டப்பாக பண்ணிக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக வந்து படத்தை வந்து பார்க்கலாம், கொஞ்சம் பாராட்டலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சனி ஞாயிறு பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா இங்கிலீஷ் படத்தை பார்த்து ஒன்றுமே புரியாமல் டாட் போட்டு இருக்கு. நம்ம தமிழ் படத்தை இங்கிலீஷ் படம் தான் எடுத்துக்க வந்து பாருங்கள். நம்ம படத்தை பார்த்துட்டு அது மேலே தவறான கருத்து சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து தனிப்பட்ட கருத்து தான். அதை நீங்கள் மந்திர நீங்கள் அலையிட முடியாது. பேசுன்னு சொல்லிட்டு அவனை இப்படி பேசுற அப்படி பேசான்னு சொல்கிறதுக்கு நமக்கு பவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். அது தவிர சில ஃபேன் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்களாம் அப்படி இல்லை. நமக்கு வந்து எல்லா படமும் நான் பார்ப்பேன். தனுஷ் படம் இந்த மாதிரி முக்கியமான படம்லாம் பார்ப்பேன். இது மாதிரிலாம் வேணா இவர் 3 வருஷமாக இல்லை இவர் படம், அதனால் பார்த்தேன். எல்லாத்தையும் ஓடலை, ரத்தனமும் ஓடலை. இவரே என்ன சொல்லிருக்காருன்னா பேட்டியில், படம் யார் வேணால் பண்ணிடலாம்ப்பா, தேதி தான் முக்கியம். வெளியிடுற அன்றைக்கி வேறு படம்லாம் வரக்கூடாது. விஜய் படம் வந்து ஒரு வாரத்தில் சூப்பர் ஸ்டார் படத்தில் வெளியிடக்கூடாது அப்புறம்னாரு. இவர் இன்றைக்கி வெளியிட்டுட்டார். கேட்டாங்க போய் அவர் சொன்னார், என்னை வந்து கேட்குறிய சூர்யா போய் கேளு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னாரு. அப்படி சொல்லி தான் ரத்தனம் படமும் போச்சு, லத்திய படமும் போச்சு. நல்லா இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு பையன் வீட்டில் இருந்தால் செல்ல பையனாக இருப்பான். 2 பேர் 3 பேர் இருந்தால் கொஞ்சம் பார்த்தோம் அப்படி போயிடும். அந்த மாதிரி சூர்யா ஃபேன் அங்கே போயிடுவாங்க. இப்போ வந்து வில்சனுக்கு லக்கு படமே இல்லை இன்றைக்கி. அதனால் வந்துட்டு 2 வீக்ஸ் போயிட்டு போட்ட படம்லாம் வந்துடுச்சு. பணக்காரனுக்கு வருது லக்கு. அனுப்பிச்சது அப்போ போட்டியே இல்லை. இவர் போன வாரம் வந்திருந்தால் இவருக்கு ஃபுல்லாக வந்திருக்கோம். இவரே டிசி போன வாரத்துக்கு முன்ன வாரம் வந்துடு இல்லை, எந்த படமும் இல்லை, பெரிய படம் இல்லை, வந்திருக்கலாம். இவர் 14 தேடி பண்ணிட்டாரு. இல்லைன்னா 25 வந்துடுறாரு. அது வந்து நான் அவன் இல்லை சார், சுதந்திர தினம் கரெக்டு. படம் போயிட்டு என்ன பண்ணுங்க. அவரே என்ன எவ்வளோ பேட்டியில் என்ன சொல்கிறார், தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காரு. விசாலே சொல்லிருக்காரு, தேடி தப்பு ஆனால் படம் போயிடும். என்ன தான் ஆச்சா கூட. உங்களுக்கு இன்றைக்கி வந்து கமலாவில் 6 ஷோ சூர்யா படம், விசாலுக்கு 3 ஷோ தான். நீ காலையில் சாயங்காலம் ராத்திரி, நாளைக்கு என்னென்ன தெரியல. அதனால் அந்த மாதிரி இருக்குது காலம், போட்டி இருக்குது. அப்போ கொஞ்சம் அடுத்த வாரம் போயிருக்கலாமே. நான் சொல்ல வரேன், என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அவர் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன். இன்னைக்கு சூர்யா படம் பார்க்கணும் தான் இன்றைக்கி இந்த படம் நான் பார்க்குறேன். விசால் படம் ரொம்ப நாளாக வரலன்னு. அடுத்த படம் ஃபேமிலி ஸ்டோரியரு, புருஷங்கிற படம், சுந்தர் படம்லாம் கேட்க வேணாம் அவரோட. அடுத்த படம் பரிவாளன் 2 அவர் தான் ஃபுல்லாக பண்ணுறாரு. டேரக்ட் மகுடம் அதான் சார், எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன கேட்டால் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. உரத்தோட முறை இல்லை சார். படம் கடைசி 20 மினிட் தான் சார். துப்பாக்கி சண்டை டமால் லிமில் இருக்குது. அதை மக்களும்
ஒத்துக்கொண்டால் படம் வெற்றி, ஒத்துக்கலைன்னா படம் ஃப்ளாப். 3 மணி நேரம் 3 மணி நேரம் லாங், அதான் சார் 3 மணி நேரம் லாங்கு. அது துப்பாக்கி சண்டை டமால் டிமில், அது படம் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. லத்தி படம் அப்படி தான் ஆச்சு, ரத்தன படம் அப்படி தான் ஆச்சு. ஆனால் இதே மற்ற கதாநாயகர்னா மக்கள் ஒத்துக்கிறாங்க, இவர் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அஞ்சலி அஞ்சலி தான் டப்பா கொண்டு பார்த்து பாட்டு நல்லா இருக்கு. அது அடுத்த பாட்டு வர வரைக்கும் இந்த பாட்டு போகும். அப்புறம் அந்த ஜுரா விஜய் தான் டாப் ஃபேமிலி ஸ்டோரி. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபைட்டிங் கேட்கணும். அடிபட்டிருக்காங்க. 169 தையல் சார் அவருக்கு, உடம்பு ஃபுல்லாக தையல் தான். நல்ல மனிதர், உதவி செய்பவர். பார்க்கலாம் எப்படி இருக்கு. நன்றி. விஷால் சார் லாக்டவுன் படம் பார்த்தேன், நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷனும் பண்ணி ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு, நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா தனுஷ் சார் தான் வந்து டைரக்ஷன் பண்ணி ஆக்ட் பண்ணுவார். அந்த இடத்த வந்து இவர் பிடிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். நல்லா ஒரு சீனும் நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாரு. ஒரு டைரக்ஷனே பண்ணுறவங்க பார்த்தீங்களா கூட ஒரு கண்டினியூட்டிலாம் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் கூட தெரியும், நமக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். இவர் பார்த்தீங்களா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா செதுக்கி எடுத்துருக்கிறாரு. படம் நல்லா பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் குறை சொல்கிறவன் சொல்லிட்டு தானே இருப்பான். ஆனால் குறை சொல்கிறவன் சொல்லிட்டு தானே இருப்பான். இப்போ அவன் அதாவது எப்படி அவன் விரும்புகிற படத்தையே கூட நீங்கள் பாருங்களேன், படம் வந்து லேக் இல்லாமலாம் இருக்காது. எந்த படமே லேக் இல்லாமலாம் படம் இருக்காது, சரிங்களா? இந்த படத்தில் லேக் இருந்து நம்ம ஓப்பனாக இப்போ நானே சொல்லுவேன், லேக் இருந்தது தான் படம். லாக்டவுன் படத்தில் லேக் இருந்தது தான். இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லிட்டோமா அவங்க படம் எடுக்கிறவங்க அடுத்த டைம் அதை சரி பண்ணிப்பாங்களே, சரிங்களா? ஆனால் என்னோட தலைவன் படம் தான் பெஸ்ட்டு, உன்னோட தலைவன் படம் வேஸ்ட்டு அப்படின்றான் பார்த்தீங்களா? அவன்லாம் வந்து உருப்பிட மாட்டான், சரிங்களா? எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க, சரிங்களா? எத்தனை பேர் உழைப்பு. இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் எடுக்கணும், எவ்வளோ கூட்டத்தை கூட்டணும், எவ்வளோ கஷ்டம். அது ஒரு பப்ளிக்கில் எடுக்கணும்னா எவ்வளோ மக்களுங்க வருவாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் யாருமே படம் இது பிடிக்கல, இந்த விஷயத்த வந்து சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் மனுஷன். இதெல்லாம் ஒரு படமா? என்னண்ணே இது படம், என் தலைவன் படம் பார்த்தியா? அவன்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஆனால் மண்டை கொட்டு தான் கொட்டணும். இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் படம் இப்போ விஷால் சார் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை வந்து உனக்கு பிடிக்கலன்னா நல்லா டீசெண்டான முறையில் சொல்லிட்டு போகலாம், சரிங்களா? ஒருத்தர் நான் ரிவ்யூஸ் பார்த்தேன், ஒருத்தன் அப்படியே அடிக்காத குறையாக பேசுகிறான், அந்த அளவுக்குலாம் பேசுகிறான். அதெல்லாம் தப்புண்ணா, அது ரொம்ப தப்பு. எல்லாரும் உழைப்பையும் வந்து நம்ம பார்க்கணும். நம்மளும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான். நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கலாம். இப்போ விஷால் சார் நல்லா டைரக்ஷன் பண்ணி ஆக்டிங்கும் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? அவர் டைரக்ஷனும் பண்ணணும், ஆக்டிங்கும் பண்ணணும். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மைண்ட் செட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் லேக் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் பார்த்து அடுத்த நெக்ஸ்ட்டு படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பேர்னு நினைக்கிறேன். ஒரே ஒன்று சொல்கிறேன், அந்த அஞ்சலி மேடம் இருக்கிறாங்களா, அவங்க விஷால் சார் படத்தில் தான் மதகத ராஜா படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளையே காணும். என் படத்தில் நடித்தவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களாம் கால் சீட்டே இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. அவங்க இந்த படத்துக்கு அப்புறம் நான் அடுத்தடுத்து படம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட கேரக்டர்லாம். ஓகே.